காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை சிவராமன் விழுங்கி தண்ணீர் குடித்தார். அவர் ஒரு நாளில் சாப்பிட வேண்டிய மாத்திரைகள் ஏராளம். அவர் உடம்பில் இல்லாத நோய்களே இல்லை என்று சொல்லலாம். நடமாடும் பல்கலைக்கழகம் என்பது போல் அவர் நடமாடும் நோயகம். தங்கம் பொறுமையாய் மருந்து பெட்டியிலிருந்து மாத்திரையை எடுத்து தருவாள். சிவராமனும் அவர் மனைவி தங்கமும் மாம்பலத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார்கள். சிவராமன் 2 வருடம் முன்புதான் தனியார் நிறுவனத்தில் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வு ஊதியம் கிடையாது. ஒரே பையன் சங்கர் மேடவாக்கத்தில் வசிக்கிறான். கல்யாணம் ஆகிவிட்டது. தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை. காலை 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பினால் இரவு 8 மணிக்குத்தான் வீட்டுக்கு திரும்புவான். மனைவி கீதா மாதர் சங்கத்திலும் அனாதை ஆசிரமத்திலும் பொது தொண்டில் நேரத்தை செலவழிக்கிறாள். பிச்சைக்கார குழந்தைகளை எடுத்து வளர்க்கும் அறக்கட்டளையில் அவள் ஒரு ட்ரஸ்டி. ஒரே பையன் ராகுல் +2 படிக்கிறான். அவனே எல்லாவற்றையும் படித்துக் கொள்வான். என்னுடைய உதவி அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு டியூஷன் வைத்திருக்கிறேன், அது போதும் என்பாள். இந்த உலகத்தில் அவளுக்கு இணை யாருமில்லை என்று நினைப்பவள். யாரையும் லட்சியம் செய்யாமல் எடுத்தெறிந்து பேசுவாள். மாமனார் மாமியாரிடம் ஒதுங்கியே இருப்பாள். எப்போவாவதுதான் அவர்களை போய் பார்ப்பாள். வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம். சங்கர் அவர் சொல்வதை எதிர்த்து பேச மாட்டான். பேசவும் முடியாது. ஒரு நாள் மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று தங்கம் உணகினாள். சிவராமன் அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார். இவங்க இன்னும் 2 நாள் ஐசியூவில் இருக்கணும், அப்போதுதான் எதுவும் சொல்ல முடியும் என்று டாக்டர் சொன்னதும் சரி டாக்டர் என்றார் சிவராமன். சீக்கிரம் சரியாயிடுமா டாக்டர் என்று வினவினார். 48 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும். சொல்லிவிட்டு டாக்டர் ரவுண்ட்ஸ் போய்விட்டார். தங்கம் வலியால் துடித்தாள். கீதா வரவில்லையா என்றாள். அவள் காப்பகத்திலோ அல்லது மாதர் சங்கத்திலோ இருப்பாள் என்றான் சங்கர். ராகுலுக்கு வீட்டில் முழு சுதந்திரம் உண்டு. அவனை யாரும் படி என்று சொன்னதே கிடையாது. வீட்டில் அவன் அப்பா அம்மா இருவரும் அவர்கள் வேலையில் ஈடுபட்டிருப்பதால் அவனுக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகம் வந்தால் கூட நண்பர்களிடமோ அல்லது டியூஷன் டீச்சரிடம் கேட்டுத்தான் சந்தேகத்தை தீர்த்து கொள்வான். இரவு கீதா டீ போட்டுக்கொண்டு ராகுலின் அறைக்குள் நுழைந்தாள். அவனிடம் டீயை கொடுத்துவிட்டு, இரவு ரொம்ப நேரம் படிக்காத, காலையில் சீக்கிரம் எழுந்து படி என்று சொன்னாள். அவன் டீயை குடித்து முடித்ததும் அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் மறைந்ததும் அவன் அலைபேசி எடுத்து வைத்துக்கொண்டு அதில் மூழ்கினான். அவன் இப்போதெல்லாம் அலைபேசியில் வெகு நேரம் அமிழ்ந்து விடுகிறான். அவன் படிக்கிறான் என்று அவன் பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் அலைபேசியில் விளையாடி கொண்டிருப்பான். அவனை அலைபேசியிலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்று கீதாவுக்கு தோன்றவில்லை. இரவு சங்கர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கீதாவை பார்த்து கேட்டான், என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, ஆஸ்பத்திரிக்கு நீ ஏன் போய் பார்க்கல? அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு தான் எப்போதும் வேலை இருக்கே, மாத சங்கம் அல்லது காப்பகம் என்று இழுத்தாள். சங்கர் அவளை கோபத்துடன் பார்த்தான். அடுத்த நாள் அவள் வழக்கம் போல் காப்பகத்துக்கு கிளம்புவதை பார்த்த அவன், நீ செய்வது உனக்கே நல்லா இருக்கா கீதா என்று கோபத்துடன் கத்தினான். நான் என்ன செய்துவிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், உன்னை மதிக்கிறேன். ஆனால் நீ எங்கள் அம்மாவை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம எப்போதுமே காப்பகமே கதியா இருக்கிறாய். ஹாஸ்பிட்டலில் நீ அம்மாவை பார்க்க வரவில்லை. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்போ உடனே காப்பகம் கிளம்பி விட்டாய். உனக்கு மனசாட்சி என்பதே கொஞ்சம் கூட இல்லையா? நான் மனிதநேயத்தை பார்க்கிறேன். அனாதை குழந்தைகள் காப்பகத்திற்காக உழைக்கிறேன். ஊரார் பிள்ளையை வளர்த்தால் நம் பிள்ளை தானாய் வளரும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அம்மாவை பார்த்து கொள்ள அருமை புத்திரன் நீங்கள் இருக்கும்போது நான் எதற்கு? பிச்சைக்கார குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? என்னுடைய லட்சியம் சேவை செய்வது. நான் பொது தொண்டு செய்வதை தடுக்காதீங்க. நாசமா போச்சு. ரோம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல் என் அம்மா இன்றைக்கோ நாளைக்கோன்னு ஆஸ்பத்திரியில் இருந்தபோது அவளை கவனிக்காமல் நீ பாட்டுக்கு அனாத பிள்ளைகள் காப்பகம்னு ஊர் சுத்தின. எல்லாம் நான் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்ததால வந்தவன. கீதா நெட்டுயிர்த்தாள். ஆஸ்பத்திரியில் நான் என்ன செய்வது? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளத்தான் டாக்டர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். சங்கர் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். இவ மட்டும் திருந்தவே மாட்டா என்று முணுமுணுத்தான். ஆஸ்பத்திரியிலிருந்து தங்கம் திடீரென்று நெஞ்சு வலிக்கிறதென்று வலி தாங்க முடியாமல் துடித்தாள். சிவராமன் அவள் தலையை தன் மடியில் சாய்த்து வைத்து கொண்டார். நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போதே அவள் உயிர் பிரிந்தது. சிவராமன் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கியது. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் யாவும் அடுத்த நாள் நடந்து முடிந்தது. அம்மா போய்விட்டாள். சிவராமன் சங்கர் கூட வந்து தங்கினார். கீதா அவரை சரியாக கவனிக்கவில்லை. அவருக்கு காலை 6 மணிக்கு எழுந்தவுடன் காஃபி குடித்து பழக்கம். கீதா 7 மணிக்கு தான் காஃபி தருவாள். சீக்கிரம் காஃபி கொடுமா என்று ஒரு நாள் தயங்கி கேட்டுவிட்டார். நான் கொடுக்கும்போது தான் தருவேன். உங்களுக்கு அவசரம் என்றால் ஓட்டலில் வாங்கி சாப்பிடுங்க என்று கத்தினாள் கீதா.
இந்த கிழம் சீக்கிரமா எழுந்து என் உயிரை வாங்குறது என்று முணுமுணுத்தாள். என் 40 வருட தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் கிழிச்ச கோட்டை தங்கம் தாண்டினதில்லை. நான் பல் துளக்கும் போது மேஜை மீது காஃபி தயாரா இருக்கும். நான் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கேன்னு இப்போதுதான் தெரிகிறது. அவ போன பிறகுதான் அவளுடைய அருமை தெரிகிறது. மகராசி போயிட்டா என்று மனசுக்குள் தன் மனைவியை நினைத்து வருந்தினார். மனைவியின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாதென்பதை சிவராமன் உணர்ந்து கொண்டார். கீதா அவரை மதிக்காததோடு இல்லாமல் மிகவும் மோசமாக நடத்த தொடங்கினாள். அவர் பொறுத்து பார்த்தார். பின் சங்கரிடம் சொன்னார், நீயோ காலை வெளியில் போனால் இரவுதான் வருகிறாய். என்னாலே கீதாவுடன் அனுசரித்து போக முடியும் என்று தோன்றவில்லை. நான் இனிமே உன்னோடுதான் இருக்கணுமா? நீ என்ன சொல்ற என்று சிவராமன் வெளிப்படையாக மகனிடம் கேட்டார். உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க. அவதான் எப்பவும் வீட்டில் இருக்கிறதே இல்லையே. எப்பவும் பொது தொண்டு செய்கிறேன் என்று காப்பகமே கதியா இருக்கா. கீதாவை எதுவும் சொல்லாத. வாழ்வதற்கு ஒரு உயர்ந்த நோக்கமும் அர்த்தமும் இருக்க வேண்டுமென்று அவன் நினைப்பது சரிதான். ஆனா சிவராமன் புன்முறுவல் பூத்தார். அவன் தயங்கிக் கொண்டே, அவள் என் பேச்சை கேட்பதில்லை. நான் என்ன செய்யட்டும்? வெட்கத்துடன் தலை குனிந்தான். எனக்கு உன்னை விட்டா வேற போக்கிடம் ஏது? நீ என்னுடைய ஒரே பையன் இல்லையா? இடையில வந்த உறவால நீ மாறிவிட்டாய். அவதான் வெளியிலிருந்து வந்தவ. நீ உன் கடமையை செய்ய தவறிவிட்டாய் என்பது எனக்கு பேரதிர்ச்சியாய் இருக்கிறது. நீ என்ன செய்ய முடியும்? உன் பொண்டாட்டிக்கு அளவுக்கு மீறின சுதந்திரம் கொடுத்து விட்டாய். நான் என்ன செய்யட்டும் அப்பா? யாரும் யாரை நம்பி இருக்கக்கூடாது இந்த காலத்தில் என்றார். நாய்க்கு இருக்கும் நன்றி கூட பெத்த பிள்ளைக்கு இல்லையே என்று நினைத்தார். சிவராமன் தன் நண்பர் ராமநாதனிடம் யோசனை கேட்கலாம் என்று அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். ராமநாதன் முதியோர் இல்லத்தில் வசிக்கிறார். ராகுல் படிக்காமல் அவன் அறையில் எப்போதும் அலைபேசியில் கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பான். அதை பற்றி கீதாவிடம் சொன்னபோது, மாமா, நீங்க இதில் தலையிடாதீங்க. அவனை வளர்க்க எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க என்று கீதா முகத்தில் அடித்த மாதிரி சொன்னாள். சிவராமனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. மாமனாருக்கு தர வேண்டிய மரியாதை தரவில்லை என்றாலும் தூக்கி எறிந்து பேசாமல் இருக்கலாமே என்று நினைத்தான். சங்கரிடமும் அதே விஷயத்தை சொன்னபோது அவனும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். கீதாவை போலவே, நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா என்றான். நீமா மகனே என்றார் மன வருத்தத்துடன். ராமநாதனிடமிருந்து கடிதம் வந்துவிட்டது. அவர் வசிக்கும் முதியோர் இல்லத்துக்கே வந்துவிட சொல்லி எழுதியிருந்தார். இங்கு இல்லத்தில் உள்ளவர்கள் அன்பை பொழிகிறார்கள் என்றும் எழுதியிருந்தார். புதிதாக கட்டி கொண்டிருக்கும் அறைகள் இன்னும் 1 மாதத்தில் தயாராகிவிடும். ஒரு அறையை உங்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன். இங்கு மருத்துவர் இருப்பதால் உடல்நிலையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று எழுதியிருந்தார். சிவராமன் அந்த கடிதத்தை பலமுறை படித்தார். அவர் முதியோர் இல்லம் போக முடிவு செய்துவிட்டார். அதற்கு முன் சில ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். நான் பெருங்களத்தூரில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு போயிடலான்னு தீர்மானித்திருக்கேன். அங்கே துணைக்கு என் நண்பன் ராமநாதன் இருக்கிறான். அப்பா என்றான். இங்கேயே எங்கள் கூடவே இருங்கள் என்றான். நான் போகிற முதியோர் இல்லத்துல டாக்டர் வசதி உண்டு. உணவு வேலைக்கு கிடைக்கும். நூலகம் உண்டு. அது மாத்திரம் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே வசிக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு சௌகரியமான இடம். ஞாயிற்றுக்கிழமை அங்கு போகலாம் என்று இருக்கேன். ஞாயிற்றுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கே. காலை 8 மணிக்கு கார் வந்துவிடும் எங்களை அழைத்து போக. அதற்குள் எனக்கு தேவையான சாமான்களை எல்லாம் நான் எடுத்து வைத்துக் கொள்கிறேன். புத்தகங்கள் தான் அதிகம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு போக எனக்கு மனசு வரவில்லை. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்றார். அன்று இரவு சங்கர் விஷயத்தை மனைவிடம் தெரிவித்த போது அவள் அதை பொருட்படுத்தவில்லை. யார் யாருக்கு எங்க சௌகரியமோ அங்கு தங்குவதுதான் நல்லது என்று விட்டேத்தியாய் சொன்னாள். அவர்களுக்குள் நீண்ட வாக்குவாதம் நடந்தது. அப்பா நம்முடன் சேர்ந்து வசிக்கணும் என்ற சங்கர் வார்த்தையை அவள் காப்பகம் போக வேண்டும், வீட்டை கவனிக்க நேரமில்லை என்னும் காரணம் காட்டி மறுத்தாள். சங்கர் பொறுமையாய் எவ்வளவு சொல்லியும் கீதா மனம் எல்லளவும் மாறவில்லை. சொன்னதெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஆனது. அன்று ஞாயிற்றுக்கிழமை, சிவராமன் முதியோர் இல்லம் செல்லும் நாள். சங்கர் அப்பா வீட்டை விட்டு போகிறாரே என்று வருத்தப்பட்டான். கீதா எதுவும் பேசாமல் நின்றாள். சிவராமன் புன்சிரிப்புடன், கீதா, நீ இன்னும் சிறிது பக்குவம் அடைய வேண்டும். மனிதகுல சேவையே இறை சேவை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் வீட்டிலே இருக்கவங்களை முதலில் கவனிச்சுட்டு நீ பொது தொண்டில் ஈடுபடுவதுதான் சரியா இருக்கும். உன் பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கோ. கணவருக்கு மரியாதை கொடுத்து நல்லா கவனித்துக்கொள். நான் முதியோர் இல்லத்துக்கே போகிறேன். என்னுடைய தீர்மானத்திலே எந்த மாற்றமும் இல்லை என்றார். அவர் வார்த்தைகள் அவள் மனதில் உறுத்தின. எதுவும் பேசாமல் தலையை அசைத்தாள். அப்போது முதியோர் இல்லம் போக கார் வந்துவிட்டது. அதில் அவர் ஏற கார் நகர்ந்தது. கார் முதியோர் இல்லத்தை அடைந்ததும் அவருக்காக காத்திருந்த ராமநாதனும் அவர் மனைவியும் அவர் தங்க வேண்டிய அறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கிருந்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர்.
முதியோர் இல்லத்தில் உள்ளவர்கள் அன்போடு பண்போடு நடந்து கொண்டார்கள். அங்கு மனிதநேயத்தை பார்க்க முடிந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை கண்கூடாக உணர முடிந்தது. ஓய்வு பெறும்போது வந்த பணத்தில் பாதியை முதியோர் இல்லத்தில் கட்டிவிட்டார். மீதமிருக்கும் பணத்தை வங்கியில் டெபாசிட் போட்டு வைத்தார், மாதாந்திர செலவுக்கு வழி செய்யும்படி. ராகுலின் பரீட்சை முடிவு வந்துவிட்டது. அவன் பரீட்சையில் தேர்ச்சி பெறவில்லை. கீதாவுக்கு பெரும் அதிர்ச்சி. அவன் நான் நன்றாகத்தானே எழுதினேன் என்றான். ராகுல் அடிக்கடி வீடியோ கேமில் ஆழ்ந்து விடுவதால் பரீட்சை சரியாக எழுதவில்லை என்னும் விஷயத்தை அறிந்ததும் சங்கர் அதிர்ந்தான். ராகுலை சரியாக கவனிக்கவில்லை என்று கத்தினான். என் அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனது எனக்கு மிகவும் கஷ்டமாயிருக்குது என்றான். தவறு என்னுடையதுதான். நான் மாமாவை மதிக்கவில்லை. ராகுல் படிக்காமல் இருக்கிறான் என்று சொன்னபோது உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் மனசை நோகடிச்சேன். நான் செஞ்சதுக்கு பிராயச்சித்தமா நான் மாமாவை இங்கு அழைத்து கொண்டு வந்து அவரை நன்றாக கவனித்துக் கொள்வேன். அவர் ஏன் தனியாக அங்கே கஷ்டப்படணும்? இனிமேல் காப்பகம் போக மாட்டேன். வீட்டிலே இருந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வேன். ராகுலுடன் தன் நேரத்தை செலவிடுவேன். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல் இருந்தாலும் இப்பவாது திருந்தி விட்டாளே என்று அவள் மனமாற்றத்தால் சங்கர் மனமகிழ்ந்து இப்பவே கிளம்பு என்றான். இருவரும் உடனே முதியோர் இல்லம் கிளம்பினார்கள். முதியோர் இல்லம் சங்கர் எதிர்பார்த்ததை விட அருமையாக இருந்தது. அதன் மேனேஜரிடம் இங்கு வசிக்கும் சிவராமனை பார்க்க வேண்டும், நான் அவர் பையன் என்றான். அவர் அவனிடம் என்ன உலகம், என்ன அநியாயம், அன்பை காட்டாமல் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்கள் சமூகத்தின் சாபக்கேடு. முன்பெல்லாம் முதியோருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார்கள். அந்த காலமெல்லாம் மாறிவிட்டது இப்போதெல்லாம் என்றார். சங்கர் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். அவர்களை சிவராமன் இருந்த அறைக்கு அழைத்து சென்றார். சிவராமன் அப்போது செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அப்பா, நீ எதுக்கு இங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? கீதா நீ வீட்டில் வந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். என்னுடைய ஆசையும் அதுதான். நீ என் கூட இருந்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கும். மாட்டேன் என்று மட்டும் சொல்லிடாதீங்க என்று அவர் கையை பிடித்து கெஞ்சினான். மாமனாரை இரு கை கூப்பி கும்பிட்ட கீதா, நீங்கள் எங்க கூட வந்து இருங்களேன். நான் இப்போது வீட்டிலே அதிக நேரம் இருக்கிறேன். காப்பகம் மாத சங்கம் எல்லாம் போவதில்லை என்று பவ்யமாக கூறினாள். இங்கிருந்த சூழல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு வீட்டில் கிடைப்பதை விட அன்பும் நட்பும் இங்கு அதிகமாக கிடைக்கிறது. உறவினர்களை விட நண்பர்களிடம் அதிக மனித நேயத்தை பார்க்க முடிகிறது. உங்களுடன் இருப்பதை விட நான் இங்கே என் மனைவியின் நினைவுகளுடன் தனியாக இருப்பதையே விரும்புகிறேன். உங்களுக்கு சுமையாய் இருக்க நான் விரும்பவில்லை. மேலும் வாழ்க்கை துணையை இழந்து தவிக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட என்னை போல் உள்ளவர்களுக்கு முதியோர் இல்லம்தான் ஒரே போக்கிடம். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. கீதா, நீ ராகுலையும் சங்கரையும் நன்றாக கவனித்துக்கொள். அடிக்கடி இங்கு வந்து என்னை பார்த்துட்டு போங்க என்றார் வைராகியத்துடன். அவர் பேச்சில் தெரிந்த உறுதி அவர் அவ்விடத்தை விட்டு வெளியே வரமாட்டார் என்பதை பறைசாற்றியது. சங்கரும் கீதாவும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டார்கள். அவர் நம்முடன் இருக்க நமக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று பேசிக்கொண்டு வீடு திரும்பினார்கள்.